உலகத்துல எவ்வளோ அடையாளம் கொடுத்தாலும் நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளம் பெருசு. ஹல்லேலூயா. இப்ப என்ன அடையாளமும் வச்சிருக்கதால, உங்களை அடையாளமும் வச்சிருக்கதால, உங்களை கொண்டு காரியங்களை கர்த்தர் செய்யும் போது அவருடைய கை குறுகி போக இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு அடையாளமா இருக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கும். ஏன்னா செங்கடல் யாரும் விளக்குவாங்கன்னு யாருக்குமே, மோசேக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும் மோசே கடலை பலப்பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கடல்ல ட்ரெயின் ஓடுது, எல்லாம் ஓடுது, யாரும் கீழே நடந்து போகலங்க. வெட்டாந்தரை போல யாரும் நடந்து போகல. கடல்ல பாலம் போட்டு ட்ரெயின் போகுது. ஆனா கடலை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையில நடந்து போனாங்களே, அதே மாதிரி யாரும் செய்யல, கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை நடத்தும்படியாய் தேவனை நீங்க நம்பும் போது அது நடக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அடையாளம், நான் அடையாளம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். இந்த அடையாளத்தை பற்றி, அற்புதத்தை பற்றி கூட எனக்கு தெரியும். இந்த அடையாளத்தை பற்றி நிறையா எனக்கு தெரியாது. அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த சைன் அண்ட் ஒண்டர்ஸ் அதுதான் வந்துச்சு. சரி, அடையாளம்னு பார்க்கலான்னு சொல்லும்போது போனேன். அப்புறம் எனக்கு வரல. சரி, இது வேணாம், எனக்கு ரொம்ப நாட்களாக இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதை தான் வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் வசனங்களை எடுத்துட்டேன். ஆனாலும் இந்த அடையாளம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. சரி, கர்த்தர் இதை தான் பேச சொல்கிறாரு போல் இருக்கு. சில வேளைகளில் நமக்கு தெரிஞ்சது சில காரியத்தை பேசிடுவோம். ஆனால் இதை குறித்து தெரியாத காரியத்தை கர்த்தர் நம்மோட பேசும்போது ஒரு வார்த்தை கீழ்படிச்சு சரி அடையாளத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது பெரிய விஷனாவே, ஒரு பெரிய மாற்றமாகவே கர்த்தர் நம்ம காண்பிச்சார். அல்லேலூயா. அதனால தான் இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை செய்ய விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால் இங்கே பைபிள் சொல்லுது, நாம் அடையாளங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட தேவன் இடைப்படும் போது எப்படி சொல்கிறாரு, எப்பா நீனும் உன்னுடைய பிள்ளைகளும். அப்போ ஒரு குடும்பம், ஒரு முழு குடும்பமும் ஒரு தேசத்துக்கு அடையாளமாக அங்கே காட்டப்படுகிறது. அந்த தேசத்துக்கு யாரால் அடையாளப்படுத்தப்படுகிறதுனா சேனைகளின் கர்த்தராலே. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை கடவுள் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். யாருக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார்னா தேவனுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். இது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த அடையாளமாக நான் இருக்க முடியும். உதாரணம் சொல்லும்போது அடையாளமாக நான் எப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம படிக்கும்போது ஸ்கூலில் கேட்பாங்க இல்லையா, அங்கே அடையாளங்கள் கேட்கும்போது மச்சத்தையும் தழும்புகளையும் நம்ம கொடுப்போம். அந்த மச்சமும் தழும்பும் எதை குறிக்குது அப்படின்னா, இன்னார் என்பதை அது குறிக்கும். இவங்க தான். இப்போ மைக்கேல் இருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதை சொல்லும்போது இந்த அடையாளம் அவருக்கு தாங்க இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அப்போ அந்த அடையாளமும் அந்த அடையாளம் அந்த சைன் எதை குறிக்குதுன்னா இன்னார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு இங்க சொல்லுது, தேவனுக்கு நீங்களும் நானும் அடையாளமா இருக்கிறோம். அப்படின்னா தேவன் யார் என்பதை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்பதை அடையாளப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை தான் இங்க ஏசாயாவுக்கு சொல்றாரு, எப்பா தேசத்துல பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீங்க அடையாளம். அப்படின்னா என்னன்னா நீங்க தான் அதை மாற்றக்கூடிய அடையாளம். அல்லேலூயா. அதுக்காக தான் மோசேவை குறித்து நிறைய காரியத்தை என்ன பண்ணோம் பார்த்தோம். மோசேயை பார்க்கும்போதுன்னா அது நிறைய பேசலாம் ஒரு மோசேயை பற்றி பேசும்போது. ஏன்னா அப்படிப்பட்ட ஏகப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் அவர் மூலமாக செய்கிறார். வெறும் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து மாத்திரமல்ல, அதன் பிறகு வழி நடத்தக்கூடிய காரியங்கள் ஒரு மிகப்பெரிய காரியங்கள். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தை வெளில கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிச்சு கர்த்தர் கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த அடையாளத்தின் மத்தியில அவர் விடுவிச்சு கொண்டு வந்ததுனால அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அடையாள அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. வெளியில வந்துட்டாங்க, ஆகாரம் வேணும். வானத்திலிருந்து மன்னாவை என்ன பண்ற ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆகாரத்தை அவங்க சாப்பிட்றாங்க.
அப்போ அடையாளம் சொல்லும்போது என்ன நடக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள் அங்கே செயல்படும். அப்படிதான் மோசையை கொண்டு கர்த்தர் செயல்படுத்துகிறார். அப்புறம் இறைச்சி கேட்குறாங்க இல்லையா? அப்போ இறைச்சி கேட்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அங்கே நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனால் இங்கே சொல்லுது, அவங்க கேட்கும்போது அசால்ட்டாக ஆண்டவர் அவங்களுக்கு காரியத்தை செய்கிறார். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் அசால்ட்டாக செய்கிறேன்னா, நான் தான் அடையாளம் நீங்கள் நம்பும்போது தான் அங்கே அசால்ட்டான காரியத்தை என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவார். அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே காடைகள் ஒரு நாள் பிரயாண தூரம், ஒரு மனுஷன் ஒரு நாள் பிரயாணம் நடந்து போகலாம்னா 40 கிலோமீட்டர் நடக்கலாமா? அப்போ 40 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அளவுக்கு காடைகளை கர்த்தர் நம்ம கொண்டு வந்து குவிக்கிறார் இல்லையா? குவிக்கிறது மாத்திரமல்ல, அதோடைய உயரம் கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் 2.5 அடிக்கு மேலே என்ன பண்ணுது. அப்போ அவ்வளோ முழுக்க அவ்வளோ காடைகளை கொண்டு வந்து என்ன பண்ணுற கர்த்தர். அப்போ தான் சொல்கிறார், எப்பா மோசே என் கை என்ன பண்ணதில்லை. அப்போ அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு தேவனுடன் கை குறுகி போவது இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன அடையாளமாக வச்சிருக்கிறதால, உங்களை அடையாளமாக வச்சிருக்கிறதால உங்களை கொண்டு காரியங்களை கர்த்தர் செய்யும் போது அவருடைய கை குறுகி போக இல்லை. அல்லேலூயா. அப்போ மண்ணாவால் போஷிக்கிறாரு, காடையால் போஷிக்கிறாரு, தண்ணியை கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு அடையாளமாக இருக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் ஓகே தான். ஆனால் இன்னொரு அடையாளத்தை தேவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். மோசேயை குறித்து தேவன் சொல்றாரு பாருங்க, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். இவ்வளோ அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்ததுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் அடையாளம் வேணுமா, அற்புதம் வேணுமா? இன்னைக்கு நமக்குலாம் சாதாரணமாக நடக்கும். ஏன் சாதாரணம் நடக்குன்னா, அங்கே மோசையை பற்றி சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய வீட்டில், தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, உண்மை உள்ளவனா என்ன அப்படின்னா, தேவனை நம்பி வாழக்கூடியவன், தேவனை சார்ந்து வாழக்கூடியவன், தேவனோடு வாழக்கூடியவன். அப்போ நம்ம உண்மை என்ன நினைக்கிறேன்னா, பொய் சொல்லாமல் அப்படி இல்லை, அதெல்லாம் உலக பிரகாரமாக சொல்கிறது. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறதுன்னா, என்னுடைய வீட்டில் எங்கே உண்மை உள்ளான். அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறா தெரியுமா? சொல்லும்போது அங்கே சொல்கிறாரு, என்னாகமத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்கிறா தெரியுமா? ஒரு முறை வரும்போது தன்னுடைய சகோதரி மிரியாமும் சகோதரன் ஆரோனும், இன்னும் ஆண்டவர் மோசேட்ட மட்டும் தான் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரா அப்படின்னு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. மோசே திருமண காரியத்தில் வேற பெண்ணை கல்யாணம் பண்ணதால் அவனுக்குள்ளார அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மன கசப்பு, அதன் மத்தியில் பேசுகிறாங்க 2 பேரும். அப்படி பேசும்போது தேவன் 3 பேரையும் கூப்பிடுறாரு. மோசேவை கூப்பிடுறாரு, ஆரோனை கூப்பிட்றாரு, மிரியா 3 பேரையும் கூப்பிட்டு அவரை பேசுகிறாங்க பாருங்க. பேசும்போது தான் இந்த வார்த்தைகள் அங்கே பேசுகிறார். இவர் சொல்ல, அதை படிக்கலாமா? என்னாகமம் 12:7-6. உங்களுக்குள்ளே அப்படி இருங்க அதை பார்த்து வரும். 6 என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்க்கதரிசியோட தேவன் பேசுவார். இது இயல்பு இல்லையா? அதே போல நான் மோசேகிட்ட பேசல. ஒரு மனுஷன்கிட்ட போய் நான் பேசி மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி இல்லை. மோசே அதை விட மேலானவன். இப்போ நீங்க நினைக்கிறீங்களா என்கிட்ட பேச மாட்டாரா, உன்கிட்ட பேச மாட்டாரான்னு? ஒன்னுட்ட பேசியிருக்கிறேன், ஆரோன்ட்டு பேசியிருக்கேன். ஆரோன் தான் வாயா இருந்தார் இல்லையா மோசேக்கு. அப்போ எல்லாம் பேசியிருக்கேன். உங்களை போல மோசே கிடையாது. மோசே என்னுடைய வீட்டில் என்னுடைய குணத்துக்குள்ளார என்னுடைய தன்மைக்குள்ளார வாழ்ந்தவன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மோசேக்கு ஏன் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னா, மோசே எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பக்கம் மட்டும்தான் நின்னான். வேற யார் பக்கமும் நிக்க, செங்கடலா இருந்தாலும் தேவன் பக்கம்தான். அல்லேலூயா. காடை வேணுனாலும் தேவன் பக்கம்தான், மண்ணா வேணுனாலும் தேவன் பக்கம்தான் இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, பார்வோன்னுட்டேருந்து விடுதலையை கொண்டு வரணுமா, அப்பவும் தேவன் பக்கம்தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்தும் தேவனோடு தேவனை நம்பி மட்டும்தான் வாழ்ந்தான். இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த இடத்துல அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, பெருக்கம் வேணுமா, எது வேணும்னாலும் அவருக்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களா? அப்படின்னா அவரை நம்புறீங்களா? அவரை சார்ந்து இருக்கிறீங்களா? அவருக்காக வாழ்றீங்களா? அப்படி வாழும்போது தேவனே நம்மை மெச்சிக்கொண்டு நமக்கு அற்புதங்களையும் அதிகம் என்ன பண்ணுவார். ஹல்லேலூயா. அதான் செங்கடலுக்கு முன்பாக நாளா நின்னா, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் கடலில் சேர்த்தாலும் சேர்த்துறேன், என்னை விட்டுருங்கம்போ. அப்படித்தானே சொல்கிறேன். இப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு செத்தே தொலைச்சிருக்கலாம் போடுங்க இருக்கு. ஆண்டவர் அங்கே நிற்க சொன்னால் நிற்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, முழுதும் நின்றுருக்கிறாரு. முழுதும் கீழ்காட்டாண்ட மிஸ் பண்ணிருக்கீங்களே. அவர் நைட்டு முழுக்க தேவனுக்காக மோசே அந்த கோலை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு,
அதுதான் நம்புறதுன்னு அர்த்தம். பிளக்குது பிளக்கல, தேவன் சொல்லியிருக்கிறார், நான் போய் நிற்பான் காட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போ அதான் உண்மைங்கிறது, அதான் நம்புறதுங்கிறது. அதுதான் அவருக்காக வாழுறேன்னு சொல்றது. நமக்கு 1000 எண்ணங்கள் தோணலாம், 1000 யோசனைகள் வரலாங்க. அந்த யோசனையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வைக்கிறதில்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்குது, அதான் நம்புறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு 1000 யோசனைகள் வரலாம், 1000 யோசனை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வைக்கிறதில்ல. ஆண்டவர் சொல்ற எல்லா யோசனையும் தூக்கி போட்டு ஏன் யோசனையை உள்ள வைங்கிறார். அதான் அவரை பற்றி சொல்ல, யோசனைகள் பெரியவர், ஆலோசனைகள் அவர் என்ன பண்ண மகத்துவமானவர். அப்ப மகத்துவமான ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து நம்மளை நடத்த நினைக்கிறாரு. ஆனா நான் அவரை நம்பணும். பக்கத்தில் சொன்ன ஆண்டவரை நம்புங்க, அப்பதான் நீங்க உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்போ மோசேவை ஆண்டவர் மெச்சிக்குது போல நம்மளை மெச்சிக்க விரும்புறாரு. நம்ம ஏன்னா நான் அடையாளம் சொல்லுங்க, நான் அடையாளம். அப்ப அந்த அடையாளமா அவர் இருக்கிறதால தான் மோசேவை பார்வோனால ஒன்றும் செய்யவே முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, மோசேவுடைய பேக்ரவுண்டை யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை அழைச்சிருக்கிறாருன்னா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம அந்த அழைப்பு சரிதாங்க, ஆனா அதற்காக வாழ ஆரம்பிச்சிருக்கோமா? நீங்க மோசே பார்த்தா தெரியும், ஆரம்ப நாட்கள்ல வரும்போது தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறான். அந்த காரியத்துல எல்லாத்திலையும் வரான் இல்லையா? 40 வருஷம் அந்த 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 பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனை கொலை செய்யற அளவுக்கு ஆயிடுது. ஆனா அதுலேருந்து தப்பிச்சு ஓடிடுறான் பாருங்க. 40 வருஷம் வனாந்தரம் போயிடறான். இங்க இருந்த வில் வித்த எல்லா வித்தையும் போயிடுச்சு, எல்லாம் மறந்து. 40 வருஷம் என்னாச்சு, எல்லாம் முறிஞ்சு. என்னதான் வேலை செய்யறான் அவன்? ஆடு மேய்ச்சிட்டு அழகா என்ன பண்றான், இங்க வில் வித்த கத்துக்கிட்டான், எல்லாத்துக்கும் கத்துக்கிட்டான். ஏன்னா பார்வோனுடைய குமாரன் எண்ணப்படுவதை வெறுத்துன்னு சொல்லுது. அப்ப பார்வோனுக்கு அடுத்த யார் தான் பார்வோனா இருந்திருக்கணும்? மோசே இருந்திருக்கணும். அந்த அடையாளத்தை விரும்பல. இன்னைக்கு சொல்றேன், இந்த உலகத்துல எவ்வளோ அடையாளம் கொடுத்தாலும் நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளம் பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், அன்னைக்கு மோசே எல்லாத்தையும் வெறுத்துட்டு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தையும் அதை அனுபவிக்கதான் பிரியப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களையும் தேவன் மோசேயும் துன்பத்துல இருக்க விடவே இல்லை. அதை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நான் தேவனோடு இருக்கிறேன்னா, தேவனை சார்ந்து இருக்கிறேன்னா, அப்படி இருந்தேன்னா அதுல இருந்து விடுவிக்க தேவன் போதுமானவராய். அப்ப சிறு வயதிலே அவனை ஏன் பாதுகாத்தாரு? அடையாளமா இருக்கிறதுக்காக. எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்று போட்டாங்க, இவனை ஏன் கொல்ல முடியல? இன்னைக்கு நாம யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்றோம். ஏன் அசைக்க முடியாது இருக்குன்னா, தேவனுக்காக நிற்பதற்காக அசைக்க முடியாது வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாம நமக்காக நின்னோம்னா அசைச்சிருவாங்க, ஆனால் தேவனுக்காக நிற்கும் போது யாரும் அசைக்க. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அவன் சொல்றாரு, உன்னை தொடர்றவன் கண் எவ்வளவு ரொம்ப சென்சிட்டிவ் யோசிக்கிறா தெரியுமா? சாதாரண நம்மளை யோசிக்கலைங்க. உன்னை தொடர என்ன தொடர்ன்னு சொல்ல, உன்னை தொட்டுட்டான்னா இங்க தொடரான்னு அர்த்தம். இங்க தொட்டுட்டு அவனை விட்டுருவானாங்கிறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, மோசே பயந்து ஓடி 40 வருஷம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனாலும் திரும்ப ஆண்டவர் போய் அவனை அழைக்கிறார். அழைக்கும் போது பாருங்க, அந்த வைராக்கியம் போயிடுச்சு, அந்த எண்ணம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அவனை விட்டு ஆண்டவர் கூப்பிட்டு, நான் வாப்பா அவனை விடுதலைக்குள்ள கூட்டு போறேன்னு சொல்லும் போது அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவரே எனக்கு திக்குவாயுங்கிறான், ஆண்டவரே என்ன மந்தனாகுங்கிறான், ஆண்டவரே அது இது ஏதோ சொல்றான் பாருங்க. ஆனா என்ன சொன்னாலும் இவர் சொல்றதான் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றேன், நான் வயசாகி போச்சு, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ தான் அடையாளம். ஹல்லேலூயா. இல்லைங்க அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, இப்படிங்க இல்லை, நீ தான் அடையாளம். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப மோசேயை கொண்டு என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்து முடிப்பாக திரும்ப வர்றாரு. அங்கேயே அடையாளம் காமிக்கிறாரு. முள் செடி எரியுது, ஆனா வெந்து போகல. அங்கேருந்து என்ன பண்ண கருகவே. யோசிச்சு பாருங்க எப்படி ஆண்டவர் பிடிக்கிறாரு பாருங்க. அவன் அப்படியே கிட்ட பாக்குறான், லவுக்குன்னு பிடிச்சிட்டாரு. ஆண்டவர் கிட்ட போய் பாக்குறான். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு இந்த கால வேலை சொல்றேன், கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்க வாழ்க்கையில விடுதலையும் நிறைவும் பெருக்கும் வரும். அன்னைக்கு அவன் அறிஞ்சுக்கிறான் கடவுள் யாருங்கிறத அவன் அறிய ஆரம்பிக்க தன் வார்த்தையை மாத்தி ஆண்டவர் என்ன சொல்ற அதை செய்வதற்குள்ளார வருகிறான். வரும்போது ஒரு மிகப்பெரிய விடுதலைக்குள்ளார ஜனங்களையும் அவன் நடத்த போதுமான பண்ணுது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க 20 வருஷத்துல நீங்க இப்படி வாழ்ந்தலாம் நினைச்சீங்கல்ல, இப்ப 60 வயசு ஆகி போச்சு. நடக்குமா? ஆண்டவர் சொல்ல நடக்கும். அல்லேலூயா. இல்ல ஆண்டவரே, 20 வருஷத்துல நான் இளமையா இருந்தேன், நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சேன், இப்போ எனக்கு நடக்கவே முடியலையா? இல்லப்பா, நான் நடக்கக்கூடிய பலன் நான் என்ன பண்றேன்? அதப்ப 40 வருஷம் 80 வருஷம் போயிடுச்சு. மீதி 80 வருஷத்துக்கு அப்பதான் வாழ்க்கையே பயங்கரமா ஆரம்பிக்குது.
ஹல்லேலூயா. அவனை பார்த்து எல்லாம் மிரள்ற அளவுக்கு ஆரம்பிக்குது. பார்வோனுக்கு முன்பாக இல்லையா 21 முறை நிற்கிறான். அன்னைக்கு பார்வோனை பார்த்துட்டு பயந்து ஓடுனவன். எப்படி ஓடுனா? பார்வோனை பார்த்துட்டு பயந்து ஓடுனவன் திரும்ப பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். ஒரு இடத்த கூட அவன் பயப்படவே. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியுது அழைத்த தேவன், அவனுக்கு தெரியுது பிரித்த தேவன், அவனுக்கு தெரியுது அடையாளம் என்ன படுத்துவதற்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா? அவனை மாதிரி ஒரு ஆள் யாருமே இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா? உன்ன மாதிரி யாரும் இல்லைங்கிற அளவு கர்த்தர் நிரூபிக்க போதுமானவர் என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லு, நான் தான் அடையாளம், நான் தான் அடையாளம். அதான் சொல்ற, ஈஸியா சொல்ற, 2 லட்சம் பேரை விடுவிக்கும்படியா கர்த்தர் நம்மளை வச்சுக்கிறாரு. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. எத்தனை லட்சம் பேரை விடுவிக்கணும்? முடியுமா? முடியுமா? என்ன ஆண்டவரே அதெல்லாம். ஏன்னா நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போகும்போது இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே நான் ஆசீர்வாத வார்த்தையில் தான் பிரசங்கம் பண்ணுவேன், வேற எதுவும் நான் எடுக்கவே மாட்டேன். அப்படி எடுத்தாலும் ஏன் ஜனங்களுக்கு வராங்க நல்லா இருந்துட்டு போ அப்படி தான் பேசுவேன். அது கொஞ்சம் விசுவாசத்தில் உடைச்சி பேசுவேன். நேற்று இதை பேசுவேன் எல்லாம் முழிக்குது, என்னடா அடையாளங்கிறாரு அற்புதங்கிறாரு. நானும் அடையாளம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதில் அடையாளம் வந்துட்டோம் சொல்லிருக்கோம்ல, வெள்ளை புடவையில் அடையாளம் வந்துட்டோம், பொட்டு வைக்காம அடையாளம் வந்துட்டோம், பூ வைக்க அடையாளம் வந்துட்டோம். ஆனால் எது அடையாளங்கிறத தெரியாமல் அடையாளத்தை மாற்றிட்டோம். ஆனால் எது அடையாளம்? நான் கிறிஸ்துவுக்காக வெற்றியாக வாழ்வது எனக்கு அடையாளம். அங்கே சேர்த்து அதான் சொன்னேன், வெள்ளை புடவை கட்டினா எல்லாம் ஈஸியாக என்ன பண்ணுருவோம், கட்டுவோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், கடன் வாங்காதன்னு சொன்னால் கடன் வாங்க வந்துடுவியா? ஏன்னா இது வரைக்கும் அடையாளம் கடன் வாங்கி என்ன அடையாளமாக இருக்குது. ஆனால் கடன் வாங்காமல் இருந்து அதில் வெற்றி பெறும் போது தான் அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும். ஏன் முயற்சி பண்ணி பார்க்கணும்? பயிற்சினால் உண்டாகும் முயற்சி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குள்ளார என்ன பண்ணும். கர்த்தர் சொல்றாரு, நீ அடையாளப்பா, இதுவரை கடன் வாங்கிட்டியா, இனிமேட்டு கடன் வாங்க மாட்டேங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளார வா. ஹல்லேலூயா. அத்தனை லட்சம் பேருக்கு ஆண்டவர் என்ன கடன் வாங்கியா கடை அனுப்புனாரு? பக்கத்து ஊர்லேருந்து பக்கத்து நாட்டில் சொல்லிருக்கிறோம்ப்பா, அந்த நாட்டிலேருந்து வரும் காடை அப்படின்னு சொன்னாரு. இல்லை. ஹல்லேலூயா. 30 லட்சம் பேரையும் போஷித்த தேவன். நாம் இன்னைக்கு நின்று அவர் யார் எப்படிப்பட்டவர்னு பார்க்கும் போதெல்லாம் அவர் அப்படிப்பட்டவர் தான் என்பதை நம் வாழ்க்கையில் நிரூபிக்க அவர் போதுமானவரா? பார்க்க தவறிட்டோம். நான் நேற்று சார்ஜ் போட்டிருங்க பாருங்க, அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை பார்க்கும்போது ஜனங்கள் செத்து போறவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லும்போது பார்த்தான் பாருங்க, இல்லைங்களா? குத்து வீசா இருந்திருக்கும், ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க, தூக்கி அப்பா அதை மட்டும் பாடுறா, அதை மட்டும் பாடுறா, தூக்கி போயிச்சிருப்பான். சில பேர் சாவ புழைக்கு ஈத்து கிடக்கும் பாருங்க, கண்ணை மட்டும் திறக்க முடியாத கூட திறந்து பாடுறான் இருப்பான், பார்த்த உடனே புழைச்சிருப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பார்க்குற ஒரு விஷயம் என்ன பண்ணுது? ஏன்னா தேவன் சொல்றாரு பார்க்க சொல்லி, அதனால அவன் பிழைக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்பும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதுல ஒரு வாழ்வு உண்டாகுது. அப்ப மோசேயின் மூலமாக அநேகருக்கு வாழ்வை எப்படி கொடுத்தார் கர்த்தர்? மோசே தேவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சு அதிலே நின்னான், அதையே சார்ந்தான், அதிலே வாழ்ந்தான், அதை குறித்து எண்ணத்துல உயர்ந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை கொண்டு ஈஸியா எல்லாத்தையும் செஞ்சாரு. ஹல்லேலூயா. ஏன்னா செங்கடல் யாரும் பிளப்பாங்கன்னு யாருக்குமே, மோசேக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும் மோசே கடலை பலப்பண்ணு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கடல்ல ட்ரெயின் ஓடுது, எல்லாம் ஓடுது, யாரும் கீழே நடந்து போகலுங்க. வெட்டாந்தரை போல யாரும் நடந்து போகல, கடல்ல பாலம் போட்டு ட்ரெயின் போகுது. ஆனா கடலை 2ஆ பிளந்து வெட்டாந்தரையில நடந்து போனாங்களே, அதே மாதிரி யாரும் செய்யல. ஆனா கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை நடத்தும்படியாய் தேவனை நீங்க நம்பும் போது அது நடக்கும். ஹல்லேலூயா. அதான் இதுவரைக்கும் நம்பலாம் ஆண்டவரே, இனிமேல் நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறார். சொல்றாருல, காலதோறும் என் கிருபை புதுசு. ஒரு நாள் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறப்பா, நீ இது வரைக்கும் நம்பாத விதத்துல நம்ப ஆரம்பி. இதுவரை ஏற்றுக்கொள்ளாத விதத்தில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பி. ஏற்றுக்கொள்ளாததை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அதுதான் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளம், புள்ள இல்லை. ஆபிரகாம் என்ன அடையாளம்? புள்ள இல்லைன்னு அடையாளம். ஹல்லேலூயா. ஆனால் அவனை எப்படி மாத்துறாரு? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இன்னொன்று அவனை பற்றி சொல்றாரு, அவன் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான். அவனுக்கு அடையாளம் ஆபிரகாம்னா என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாசத்தில் நிறைய இருக்குது. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது.
அப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம்னா என்னதான் விஷயம்? அவன் விசுவாசத்துல எப்படி விசுவாசத்துல வல்லவன்? 318 பேரை கொண்டு போய் நான் 4 ராஜாக்களை எதிர்க்க முடியும்? எப்படி எதிர்க்க முடியும்? அவன் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துல அவன் வல்லவனா இருந்தான். கம்பு சுத்தத்துல வல்லவனா இல்ல, தேவனை விசுவாசிக்கிறதுல வல்லவனா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாத்திலும் வல்லவர்களா இருக்கிறோம். கடன் வாங்கத்துல வல்லவர்களா இருக்கலாம், வாய் பேசுறத வல்லவர்களா இருக்கலாம். ஆனால் விசுவாசத்துல வல்லவர்களா இல்லை. ஆனா இன்னைக்கு விசுவாசத்துல வல்லவர்கள் ஆகும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி ஆபிரகாமுக்கு சென்றதோ அதே போல என் பக்கம் திரும்பும், உங்க பக்கம் திரும்பும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நம்புகிறதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லுங்க? வாய்ப்பு சொல்லுங்க. வாய்ப்பு இல்லையா? கர்த்தரை நம்புங்க. அப்ப வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள ராஜான்னு கேட்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வாய்ப்பு உள்ள ராஜா, வாய்ப்புள்ள ராஜா. கர்த்தர் வார்த்தை என்ன பண்ணு கேளு, வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். இது வரைக்கும் நடக்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உனக்கு ஏற்படுத்தி என்ன பண்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது சொல்லுங்க. நான் விசுவாசத்துல வல்லனா அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தின ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாம இருந்தும் அந்த நம்பிக்கையோட விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு எல்லா காரியத்தையும் சாதகமாய் மாற்றி கொடுத்தது. பாதகமான காரியமும் ஆபிரகாமுக்கு சாதகமாய் வந்தது. நானும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறேன். பாதகமான அனைத்தும் எனக்கு சாதகமாய் வரும், உண்டாகும். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் பாடி வீக்கு. செவ்வாய்க்கிழமை சொன்ன பாடி வீக்கு தான் ஆபிரகாமுக்கு. பாடி வீக்கு, ஆனா விசுவாசம் ஸ்ட்ராங்கு. இப்ப நிறைய பேருக்கு பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, விசுவாசம் லோவா இருக்குது. ஆனா ஆண்டவர் எதை சொல்றாரு? நீ பாடியை வச்சு வாடுற இல்லப்பா, விசுவாசத்தை வச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாடி வீக்கு, பாடி வீக்கு. உங்க பாடி வீக்கா வீக்கு இல்லையா? சொல்லுங்க. விசுவாசம் ஸ்ட்ராங்கு. ஹல்லேலூயா. எக்ஸலண்டா வந்திருக்கிறாங்க ஆபிரகாம். விசுவாசத்துல மட்டும் எப்படி இருந்திருக்கான்? எக்ஸலண்டா இருந்திருக்கான். எக்ஸலண்டா விசுவாசத்துல இருந்தால எக்ஸலண்டா வாழ்க்கைக்குள்ளார அவன் போறான். இன்னைக்கு நீங்களும் நானும் பாடி பத்தி யோசிக்கிறது இல்லைங்க. எதை பத்தி யோசிக்கணும்? விசுவாசத்தை குறித்து. ஆமென். அப்ப இன்னைக்கு அடையாளம் ஆபிரகாம் மாற்றப்பட்டது போல இன்னைக்கு நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்து தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றி தேவனுக்குரிய காரியத்தை செய்து தேவனுக்காக வாழ்ந்து பூமியில ஒரு சரித்திரத்தை படைக்கும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப நீங்க சாதாரணமான ஆளு சொல்லுங்க. பக்கத்துல நீங்க அடையாளம். நீங்கதான் அற்புதம், நீங்கதான் அடையாளம். உங்களை கொண்டுதான் அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சபை பக்கம் திருப்ப விரும்புகிறார். கண்டிப்பா ஜனங்கள் திரும்புவார்கள். ஆமென். எல்லாம் திரும்பும். அல்லேலூயா. எல்லாம் திரும்பும். இன்னொரு அடையாளம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் புரியும் பாருங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, என் இருதயத்துக்கு ஏற்ற. எங்க பிடிக்கிறாரு அவன்? அடையாளம் நிறைய அடையாளம். கோலியாத்த வீழ்த்துறான் இல்லையா, பெலிஸ்தரை விரட்டி அடிக்கிறான், என்னென்னமோ எல்லாம் பண்றான். கரெக்டு தான்ப்பா. இன்னைக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறோமா? இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இந்த இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் இருந்ததாலதான் சிங்கத்தை அடிச்சான், கரடியை அடிச்சான். அவனுடைய திறமைகளையோ அவனுடைய பலத்தெல்லாம் அடிக்கலைங்க. ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான். ஏற்ற மாதிரி இருக்கிறதால இவன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி காரியம் நடக்கலன்னா இவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை மாத்திடுறாரு. புரியுமான்னு தெரியல. ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி இவன் இருதயம் இருக்குது. இப்ப இவன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க இல்ல. திடீர்னு ஒரு கரடை வந்துருது. இருதயம் எப்படி இருக்கும்? பொக்கு பொக்கு பொக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே தூக்கிறேன் உன்னை வச்சு. இவனை வச்சு அவர் கரடியை தூக்குறாரு. சத்தத்தை காணுமே. சிங்கத்தை என்ன பண்றாரு? சத்தத்தை காணுமே. நீங்க யாரு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எது முக்கியம்? இருதயம் ரொம்ப முக்கியம். தேவனை நம்புவது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:22 தேவனுடைய தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது. இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு?
இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டுறாரா? நம்ம இருதயம் யாரை நோக்கிட்டு இருக்குது? இது 2 பேர் தான் சொல்லுது, மற்றதெல்லாம் எதை நோக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அப்ப தாவீதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இவன் கோலியாத்தை வீழ்த்தினான், பெலிஸ்தரை கொன்று போட்டான், குவிச்சான், எல்லாம் ஓகே தான். ஆனா தேவன் சர்டிபிகேட் கொடுக்கறது தான் சர்டிபிகேட். அல்ல, தேவன் சர்டிபிகேட் கொடுக்குறாருப்பா, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு நாம் இருந்துட்டோம்னா நமக்கு எதிராக இருப்பவன் யார்? ஆனா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா எதிராக இருப்பவன் இருக்கிறான். அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கும்போது நமக்கு எதிராக யார் இருக்க? ஏன்னா நான் யாருக்கு ஏத்த ஆளு? இப்ப நான் சொல்லல, மோசே தேவனை நம்பி தேவனே சார்ந்து தேவனுக்குள்ளார இருந்தா. இப்ப தாவீது எப்படி இருந்தான்? தேவனை துதிச்சு, தேவனுக்கு நன்றி செலுத்தி, தேவனை ஆராதிச்சு, தேவனுடைய வார்த்தையில பேசி, ஆண்டவரை பத்தி புகழ்ந்து, இப்படியே கஷ்டமானாலும் ஆண்டவர்கிட்ட பேசுறான், நஷ்டமானாலும் ஆண்டவர்கிட்ட பேசுறான், என்னன்னாலும் ஆண்டவர்கிட்ட பேசுறான். அப்படி பேசுறதாலதான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா போயிருது. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தது போல நாம் இருக்கும்போது நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்படும், சூழ்நிலைகள் மாற்றப்படும், நம்மளோட காரியங்கள் மாற்றப்படும். ஏன் தெரியுமா? என்ன கர்த்தர் அடையாளமா வைக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் அடையாளமா வைக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் அடையாளமா வைக்கிறார். கர்த்தர் அடையாளமா வைக்கிறார். கர்த்தர் அடையாளமா வைக்கிறார். நான் அடையாளமா இருக்கிறேன். ஆமென். அப்படியே போன சாலமோனை பத்தி பார்க்கும்போது, சாலமோன்னா என்னதான் தெரியும்? தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஞானத்துல சிறந்ததா சாலமோனை குறிக்குது. நீங்க தேவனை நம்பும் போது, தேவனுடைய வார்த்தையில கேட்கும் போதெல்லாம், தேவனை சார்ந்து இருக்கும் போதெல்லாம் நீங்க தான் எல்லாத்திலும் சிறந்தாளா வருவீங்க. வேற யாரும் வரவே? இப்ப இதுலதான் போட்டி வரணும். எதுல போட்டி வரணும்? ஞானத்தை தேவன் எப்படி பெற்றுக்கலாம்? தேவனுடைய வார்த்தை கேட்கணும், தேவனுடைய வார்த்தை பேசணும், தேவனை நம்பி இருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல போட்டி இருக்கணும். எதுல போட்டி இருக்கணும்? நான் சைட்ல தான் உட்காருவாங்கன்னு போட்டி வருது இல்லை, நான் இங்கே தான் உட்காருன்னு போட்டி வருது இல்லை, எங்கனாலும் உட்காருவோம். ஆனால் தேவனுடைய பார்வை என் மேலே தான் என்ன பண்ணும்? எத்தனை ஆமென் சொல்லுது? தாவீது எங்கனாலும் இருந்தாங்க, எங்க இருந்தாலும் தேவனுடைய பார்வை அவன் மேலே தான் இருந்துச்சு. அப்ப இந்த காலவேளை ஆண்ட சொல்றாரு, தேவ ஞானத்துல வளரணும்னா சாலோமோனை போல என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை தான் சிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னே அங்கே கீழப்பரம்பிக்கு போகல. அப்போ அங்கே போகும்போது சொன்னேன், குணசாலியும் நற்குணசாலை பற்றி அங்கே பேசுகிறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் பேசணுன்னா நீங்களே தெரிஞ்சுங்க, நீங்கள் குணசாலி நற்குணசாலியான்னு. நான் சொல்லவே வேண்டியதில்லை. யார் குணசாலி, யார் நற்குணசாலி, யார் குணமே இல்லாத சாலின்னு தெரிஞ்சிடும். அவ நாம நினைச்சுக்கணும், எனக்கு என்ன, நான் நல்ல குணம். அப்பதான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானம் தேவன்டே நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவனை சார்ந்து இருக்கும்போது, தேவ ஞானம் எனக்குள்ளார வரும்போது, சாலமோனுடைய ஞானத்தை தேவன் என்ன பண்ண எனக்கு கொடுக்குறாமே. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஞானம் இருக்கும்போது தென் தேசத்து ராஜஸ்திரியே வந்து பார்த்தது, அதாவது கேட்டது கொஞ்சம் பார்த்தது. அப்ப அந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்திருந்தாரமே. நல்லா நல்லா கேட்டே வரணும். முதல்ல மோசேயை பத்தி பார்த்தோம், அடுத்தது ஆபிரகாம் குறித்து பார்த்தோம், அடுத்தது தாவீதுக்கு, இப்ப சாலமோனை பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்ப ஒண்ணு பார்க்கும்போது நமக்கு நல்லா அதுல புரியணும். இன்னொரு ஆளை பார்த்துரும் அதுல, நோவாவை பத்தி. ஹல்லேலூயா. நோவா பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழகா சொல்றாரு 11:7. இல்ல, நோவா கிருபன், நோவானாவே கிருபன் வரும். ஹல்லேலூயா. ஆனா நான் எபிரேயரை சொல்றேன். எபிரேயர் 11:7 பாருன்னா ஒரு வித்தியாசமான கோணத்துல நோவா அங்க பேசுறாரு. நோவானாவே கிருபை இல்லைங்களா, நமக்கு தெரியும். ஆனா இங்க சொல்லும்போது எது சொல்றாரு? நோவா அப்படின்னு சொல்லும்போது இங்க அழகா சொல்ற 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்ததென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியா. அப்ப இங்க சொல்லுது நோவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிருபன் யோசிச்சல, அந்த கிருபை என்னத்தை கொடுக்குது? தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளியாய் அவனை மாற்றுகிறது. திரும்பவும் சொல்றேன், நல்லா இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நீதிமான் 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 சொல்றோம்ல,
இங்க சொல்றாரு, இங்க தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளின்னா தேவனுடைய நீதியின் உரிமையாளனா நோவா இருந்தானா. அத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாங்க. அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலையும் நோவா மாத்திரம் தான் தேவனுடைய நீதிக்கு உரிமையாளராக இருந்தான். அப்பன்னா அந்த நேவலின் நீதியில வாழ்வதற்குரிய தகுதியுள்ள ஆளாய் தேவன் அவனை மாற்றினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா என்னையும் உங்களையும் தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளியா கர்த்தர் என்ன பண்றாரு? அப்ப கொண்டு கர்த்தர் மற்ற அடுத்த ஜாதி ஜனங்களுக்கு வரும்படியா, மனுஷ ஜாதி வரும்படியா வச்சாரோ, அதே போல நம்மளை கொண்டு அநேக ஜாதி ஜனங்களை தேவனை நடத்தும்படியாகவும் தேவனுக்கு வைராக்கியமா அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாகவும் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய. அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? நோவா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது போல நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்பணும். அல்லேலூயா. நம்பணும்னா அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. நம்பலனா அப்ப இங்க தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளியா ஒரு ஆள் இருக்க முடியுமா? இது எல்லாமே பழைய உடன்படிக்கை இல்லையா? பழைய ஏற்பாடுன்னு சொல்லுது இல்லையா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஆக்சுவலா அது எப்படி உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. ஆனா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஆனா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அப்ப பழைய உடன்படிக்கையிலே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இங்க இயேசுக்கு சொல்றாரு இல்லையா? எல்லாரும் அடையாளத்தை பார்த்து வந்துட்டாங்க இல்லையா? இப்ப இயேசு வரும்போது இயேசு என்ன கேட்கறாங்க? இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கிறாங்க இல்லையா? அவர் சொல்றாரு, பொல்லாத சந்ததி இது, அடையாளத்தை தேடுறது. எப்பா நான் தாண்டா அடையாளம். இல்லை, யோனா தீர்க்கதரிசி அடையாளமே என்று வேற அடையாளம் உனக்கு கொடுக்கப்படவில்லை. இப்ப நான் தான் அடையாளங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? இவன் பார்த்ததெல்லாம் வேற ஏதாவது காமிக்கணும். இப்ப நோவா காலத்துல அடையாளம் என்ன வந்துச்சு? மழை பெய்யாத அடைக்கணும்னா ஒரு வானவில் வந்துச்சு இல்லையா? இப்ப வானவில்ல பார்க்கும்போது தெரியுது, என்ன தெரியுது? அது உடன்படிக்கை நிறைவேற போகுதுன்னு தெரியுது. இப்படிதான் ஜனங்கள் பார்த்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எல்லாத்தையும் உங்களுக்காக ஏற்படுத்தினேன், ஆனா நீங்க தான் அடையாளம். இன்னைக்கு நான் இருக்கிறேன், என்ன பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அன்னைக்கு தேவன் அடையாளத்தை காமிச்சு வந்தாரு. இன்னைக்கு கிறிஸ்து தான் உனக்கு அடையாளம். நீ கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறியா? கிறிஸ்துக்காக வாடுறியா? கிறிஸ்துக்குள்ளார அசைறியா? இப்ப கிறிஸ்து தான் உனக்கு அடையாளமா இருக்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஆளா நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோன்னு அங்க வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த நினிவே பட்டணம் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ, அதே போல நம்ம அடையாளமா நாம இருக்கிறதால கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கும்போது இந்த கடலூர் பட்டணம் பாதுகாக்கப்படும். எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேனா, கிறிஸ்துக்காக வாழ்றேனா, கிறிஸ்துக்காக அசைறானா, கிறிஸ்துக்காக வைராக்கியம் இருக்குனா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற இருக்குனா, அப்படி பிரதிபலிக்கிற இருக்கும்போது கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்த முடியும். நான் ஜெபிச்சா போதும், நான் நின்னா போதும், கர்த்தர் காரியத்தை என்ன பண்ணுவார்? மோசே நின்னாரு தாங்க, கோலை தான் பிடிச்சிட்டு என்ன பண்ணாரு? கடல் பொழந்துச்சு. அப்படிதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் இந்த போன வாரத்தில் இந்த காலை பிரேயரை சொல்லிட்டு வந்தேன். திங்கக்கிழமையில வெள்ளிக்கிழமை ஒரு காலை பிரேயர் நடக்குது. அதை சொல்லிட்டு சொன்னேன். அந்த 20 எண்ணாகமும் 22, 23, 24 இந்த பேலையம் பாலாக்க அந்த அந்த ஸ்டோரியை மட்டும் சொல்லணும் பாருங்க. உண்மையிலே அங்க ஆண்டவர் அந்த ஜனங்கள் ஒண்ணு கூட கேட்கல, ஒண்ணு கூட பேசல. அதுல ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். பாலாக் அந்த ஜனங்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. ஜனங்களை பார்த்துட்டு அந்த ஜனங்களை பத்தி விசாரிச்சுட்டு பாலாக்கு ஒரு பயம் வந்துடும். பயம் வந்த உடனே பாலாக்கு என்ன பண்ணுவான்? சரி, இவங்களை எப்படி வீழ்த்தலான்னா அவங்களை வீழ்த்தவே. ஏன்னா பூமியை எப்படி மூடி இருக்குதோ அந்த பூமியே மூடி இருக்கிற மாதிரி ஜனங்கள் மூடி நடந்து வந்தாங்களாம். எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியம். இவ்வளோ ஜனங்கள் வராங்க, இவங்க நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாதா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல தான் ஆண்டவர் கேட்பாரு, எப்பா இந்த தேசத்துக்குள்ளார நம்ம அந்த வழியா போறோம், அவங்ககிட்ட போய் ஒரு பர்மிஷன் மட்டும் கேளு, இந்த வழியா நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்? நீங்க இப்படிதான் வருவீங்க, அப்புறம் எனக்கு பிரச்சனை கொடுத்துருவீங்க, அதெல்லாம் நான் உங்க வழி விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனை பண்ணும்போது அந்த தேசத்தை உண்டுலன்னு பண்ணிட்டு ஆண்டவர். இந்த செய்தி அவனுக்கு கிடைச்சிடும். ஐயோ, அந்த தேசத்தை அடிச்சு முடிச்சுட்டானோட அடுத்து என் தேசம் என்ன பண்றான்? அவன் அடிச்சு முடிச்சிருவான். அதனால நம்ம ஏற்கனவே முன்னெச்சரிக்கையா பிழையாம கூப்பிட்டு அவங்களை சபிச்சிட்டோம்னா அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் பாலாக்கு பிழையாம கூப்பிடும்போது பிழையம் தீர்க்கதரிசி கிடையாது, அவன் குறி சொல்றவன். சரிங்களா? அப்ப பிழையம் கூடும்போது பிழையம் வரமாட்டேன்னு சொல்லுவான். அப்புறம் பொண்ணு வெள்ளியும் கொடுத்தவொடனே வந்தவொடனே பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அங்க பேச ஆரம்பிச்சிடறாரு. பேச ஆரம்பிக்கும் போது நாம கேட்கிற எல்லா வாக்குத்தத்தமும் அங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பாலாக், பிலேயாம், தேவன், இது 3 தான் அங்க சம்பவம் இருக்கும். வேற யாரும் அதாவது ஜனங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு சம்பவம் நடந்த ஜனங்களுக்கு அவங்க நடந்து வந்திருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே தேவன் அங்க இறங்கி காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அன்றைக்கும் அவர் அப்படித்தான் செஞ்சாரு, இன்னைக்கும் அப்படித்தான் செய்கிறார். ஹல்லேலூயா. அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, ஜனங்கள் ஒண்ணு செய்யவே முதல் நாட்டை வரும்போது கேட்குறாங்க, சொல்றாங்க, ஆண்டவர் பேசுறாரு. ஆனா இங்க ஒன்றும் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து அதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக நீங்கள் யார் என்பதை நீங்க நிதானிக்கும் போது, உங்களோடு யார் இருக்கிறார் என்பதை நிதானிக்கும் போது, உங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட நிதானிக்கும் போதே அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையும் பாதுகாப்பு நமக்கு என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? அது மாத்திரமல்ல, ஏகப்பட்ட வாக்குத்தத்தத்தை காண்டாம இருந்து கொத்த பெலன், இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம், நீ பரவி பாருகிற ஆறு, என்னென்னமோ கொடுக்குறாரு பாருங்க. கொடுக்க கொடுக்க ஜனங்களை எப்படி இருந்திருக்கும்? பரவி பாய ஆறா ஓட்டு இருக்குதுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு குட்டையா நிக்கிறோம்னா குட்டையா வார்த்தையை பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, நான் பரவி பாயக்கூடிய ஆறா கர்த்தர் என்ன பண்ணுறார் வச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம திரும்ப விஷயத்துக்கு வரோம். அப்ப அங்க நோவாவை குறித்து தேவன் சொல்றாரு, நீதிக்கு சுதந்திரவாளியா இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நீதியின் தேவனுக்கு சுதந்திரவாளி. அப்ப யோசிச்சு பாருங்க, நோவா தான் பலி செலுத்தணும். கர்த்தர் எனக்கு பலி ஆயிருக்கார். எனக்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? எவ்வளவு பெரிய சிலாக்கியம் தெரியுமா? இயேசு எனக்காக பலி ஆகி என்னுடைய பாவம், சாபம், நோய், தரித்திரம், வறுமை எல்லாவற்றையும் முடிச்சிட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு. அங்க சொல்றாருல பேலேயம்கிட்ட, அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்பா, நீ போய் சொல்லு, ஆசீர்வதிக்கிறது மட்டும் பேசி, வேற எதுவும் பேசிடாத. வேற பேசினா ஒண்ணு நடக்கும் நடக்க. அப்ப நாம் யார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. கர்த்தருக்காக நான் அடையாளமா என்ன பண்றேன்? இருக்கிறேன். என்னை கொண்டு பலத்த அடையாளங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெறும் அடையாளத்துக்காக இல்ல, அவர் யார் என்பதை நிரூபிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நாட்கள்ல சில காரியம் நிரூபிச்சு காமிக்கிறது முக்கியமா என்ன பண்ணுது இல்லைங்களா? பிளட் டெஸ்ட் எடுத்தோடனே நான் சுகர் இல்லைங்கிறேன், அவன் சுகர் இருக்குன்னு நிரூபிச்சு காமிக்கிறான். நம்ம தானே. பிபி இல்லைங்கிறான், பிபி இருக்குங்கிறான். இப்ப அதை எப்படி முறியடிக்கிறது? நான் புதிய உடன்படிக்கைக்குள்ள வரேன், புதிய உடன்படிக்கை எடுக்கிறேன், அந்த புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை உள்ள அனுப்புறேன். அப்படி அனுப்பும் போது நான் சொல்றேன் பிபி இல்லைன்னு, மிஷின் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் அதுக்கு முடி மிஷின் என்ன சொல்லுது? ஆமாப்பா ஐயா என்ன பண்ணுது? இருக்குது. ஆனா அப்புறம் அதே மிஷின் சொல்லுது இல்லைன்னு. எது சரி எது தப்பு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆனா நிறைய பேர் முன்ன சொன்னதே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் முன்ன காமிச்சிச்சு, அது ஏன் முன்ன காமிச்சு? முன்ன அப்படிதான். அது கிறிஸ்துவுக்கு முன்னு, இது கிறிஸ்துவுக்கு பின்னு. நாம அதையே பிடிக்கிறோமா, கிறிஸ்துக்கு பின்ன பிடிச்சிட்டு இருக்கிறோமா? நிறைய பேருக்கு நல்லா இருக்கிறேன்னு சொன்னாவே பிடிக்காது. அவங்க போய் நான் நல்லா இல்லைன்னு சொல்றதுல நம்ம விரும்புவாங்க. ஏன்னா அடுத்தவங்க கொஞ்சம் அந்த அது என்னன்னு தெரியல, ஒரு ஆதாயம் அவங்களுக்குள்ளார ஒரு அப்பதான் அவங்களுக்கு என்ன சரியா என்ன பண்ணும். ஆனா அந்த அனுதாபத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. சாரி, அனுதாபத்தை பார்க்கவே நான் வேணா அனுதாபம் பார்ப்பேன். ஐயோ அவங்க பாடுறாங்களே இல்லை, அவர் அனுதாபம் பார்க்கல. வார்த்தை தெரியுதா, வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அதான் உலகத்தில் போட்டிருக்கான் பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு போட்டிருக்கான்ல ரோட்ல. எண்ணம் போல வாழ்க்கை இல்லை, வார்த்தை போலதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏன்னா எண்ணத்தையே மாத்துறது வார்த்தை. ஹல்லேலூயா. அவன் போட்டுதான் அவன் பாருங்க, அவனே எண்ணம் போல வாழ்ந்துருக்க மாட்டான், எழுதிருக்கவனே வாழ்ந்துருக்க மாட்டான். நாம வாழ முடியும். ஏன்னா நான் எதால வாழுறேன்? வார்த்தை தான் வாழ வைக்கும், எண்ணம் வாழ வைக்காது. எண்ணத்தை மாத்தி வார்த்தை வாழ வைக்கும். நீ நிறைய பேர் எண்ணங்கள் மாற மாட்டேங்குது, ஏன்னா வார்த்தை அங்க இல்ல. வார்த்தை இல்லைன்னா என்ன பண்ணாது? மாறாது. வார்த்தை வரும்போது எண்ணம் மாறும், எண்ணம் வரும்போது வாழ்க்கை மாறும். அப்ப வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தையை நான் தெரிந்து கொள்ளும் போது நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறேன். அடையாளம் அற்புதம் என்ன பண்ணும்? அப்படிதான் மோசே எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருந்தான். அப்படிதான் நோவா எல்லாத்திலும் சிறந்தவனா இருந்தான். சாலமன் எல்லாத்திலும் எல்லார காட்டும் சிறந்தவனா இருந்தான் இல்லைங்களா? தாவீது எல்லாருக்கும் சிறந்தவனா. ஆனா இன்னைக்கு நாம அவர்களை காட்டும் சிறந்தவர்களா இருக்கிறோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசித்தவர்கள் அல்லவா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. ஏன் தெரியுமா? அவங்களை காட்டிலும் உங்களுக்காக நான் ஒரு ஆள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளார நான் இருக்க விரும்புறேன். அன்னைக்கெல்லாம் வெளியில தான் ஆண்டவர் இருந்தார் இல்லையா? மோசே கிட்டையும் மிரியாம் கிட்டையும் ஆரோன்ட்டையும் ஒரு தூண்ல நின்று பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப நம்மகிட்ட அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. எல்லாம் சொல்றாங்க உள்ள இருக்கிறாரு.
ஆனா உள்ள இருந்து அது வரமாட்டேங்குது. யாரா ஆஸ்வதிக்கப்படுறோமா? அவன் இயேசுக்கு சொல்றாருல, போகும்போது ஒரு வீட்டை போனா என்ன பண்ணும்? ஆஸ்வதிக்கிறோமா என்ன? ஒரு ஏதாவது ஒரு புது பொருளை பார்த்துட்டே பாத்துறா ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சேன், சும்மா இருக்கு, முடிச்சு போச்சு சொல்லி. நம்ம அதுக்கு தான் அடுத்த வீட்டுக்கு போறோம். எதுக்கு அடுத்த வீட்டுக்கு போறோம்? ஒரு பொருளை பார்த்தவொடனே, அங்க வரும்போது ஒண்ணு இல்லாத மாதிரி வருது, இங்க வந்து எல்லாம் இருக்குதே, முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, பரவாயில்ல, நல்லா இருக்குது, நீ இன்னும் நல்லா வரும்னு சொல்லணும். அப்ப சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடும் அது. ஆனா பார்த்துட்டு கண்ணை வச்சிருக்கோம், அது வரவே வராது. வேணா கண்ணுல வேணா நிற்கும், வீட்டுக்கு என்ன பண்ணாது. ஏன்னா நாம் யார் என்பதை நாம் அடையாளம் படாம இருந்துட்டோம். இப்போ இன்னைக்கு சாலமோனை காட்டிலும் ஞானமுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவை காட்டிலும் கிருபை பொருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். மோசேயோடு இருந்த தேவன் இன்னைக்கு என்னோட என்ன பண்றாரு? என்னை விட்டு விலகவே அக்ரிமெண்ட் போட்டாரு, என்னை விட்டு விலக மாட்டேன்னு. உங்கள்ட்ட போட்டிருக்காரான்னு தெரியல. உங்களை போட்டிருந்தாருன்னா அந்த அக்ரிமெண்ட் அவர் மீற மாட்டார். நீங்க மீறினா கூட அவர் மீற மாட்டாருங்க. அடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருவாரு. நான் ஒண்ணு விட்டு விலகவே மாட்டேன். சின்ன பிள்ளைகளை சொல்லணும், சாப்பிடலன்னு சொல்லணும், அடிச்சுங்க உட்காரு, சாப்பிட்றியா? அது மாதிரி என்ன அடிச்சு உட்கார வச்சு, அப்பா நீ சாப்பிடும் பாரு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் மோசேயை காட்டிலும், சாலமோனை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், நோவாவை காட்டிலும் கர்த்தர் நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக இருக்கிறேன். கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அடையாளமான இருக்கிறேன். ஆமென். அப்ப ஈஸியா அற்புதம் அடையாளம் என்ன பண்ணும்? ஒரு ஆளுக்கு ஜெபிச்சுன்னா ஏந்து என்ன பண்ணுவாரு? வந்துருவாரு. ஹல்லேலூயா. உருப்படாத ஒரு ஆள் இருக்கிறாரு, உருப்பிட்டுருவாரு. சத்தத்தை காணுவேன். எங்க நானும் அந்த நம்ம 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 முன்னாடில அந்த பித்தளை பாத்திரம் இருக்கும் பாருங்க, என்ன தேய்ச்சி தேய்ச்சி வச்சுட்டா கூட திரும்ப அது அழுக்காயிடும். என்ன பண்றோம்? நல்லா தேய்ச்சி பல பலன்னு இந்த புளியை கிளியை போட்டு தேய்ச்சி வைப்பாங்க, பல பலன்னு ஆயிடும். ஆனா கொஞ்ச நாள் அது என்ன பண்றோம்? நம்ம அப்படியே நினைக்கிறோம், வீட்டில் இருக்கோம், இது என்னதான் தேய்ச்சா கூட என்ன ஆயிடுது அது திரும்ப. இல்ல இல்ல இல்ல, இது வார்த்தையால் மிளிரூட்டக்கூடிய, ஒளியூட்டக்கூடிய. ஹல்லேலூயா. அததான் இந்த பாப்பா இறக்கும்போது சொன்னாங்க இல்லையா, இப்போ எல்லாருமே பேசியிருந்தோம். அந்த அகிலா பாப்பா இறக்கும்போது எல்லாமே என்ன பேசுறாங்கன்னா, ஐயோ அந்த பொண்ணு இருந்துட்டு அவன் செத்தா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கவன நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு அவன் செத்தா கூட பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கிறான், அவனை சாத்தா பரவாயில்ல. இல்ல, நான் கர்த்தருடைய பார்வையில்லை அப்படி கிடையாது. கர்த்தர் 2 பேர் இருக்குன்னு விரும்புறார். ஹல்லேலூயா. நாம வேணா உலகத்துக்கு சொல்றாங்க, ஏன்னா எப்படியே பெண்கள் சமாளிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கர்த்தரை என்ன பார்க்குறோம் அதை தான் நான் பார்க்கணும். அல்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதால நாம சொல்லணும், இனிமேட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் யார் வீட்டில் நடக்க கூடாது. ஏன்? 2 பேருக்குன்னு கடவுளை விரும்புறாரு. அப்ப 2 பேரும் தேவனுக்கு முக்கியம். அப்ப 2 பேர் இருக்கிறது தான் தேவன் விரும்புறதால நான் விரும்பணும். இனிமேட்டு இவங்க இறந்துட்டு அவங்களும் சொல்லக்கூடாது, அவங்க இறந்த இவங்க இல்லப்பா, யாரும் இறக்கக்கூடாது, 2 பேரும் என்ன பண்ணும்? சத்தத்தை காணணும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம மனுஷன் பேசுற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி பேசக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம என்ன யோசிக்கணும்? ஆண்டவரே 2 பேரும் என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. ஏன்னா அந்த 2 பேர் இருக்கிற ஆசீர்வாதத்தின் மிகுதி ரொம்ப அதிகமா என்ன பண்ணுது? இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் அந்த இதுல சொன்னேன், அந்த குணசாலி நற்குணசாலியில. ஹல்லேலூயா. அப்ப நற்குணசாலி அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட நற்குணசாலியா? தேவனுடைய வாஞ்சு, தேவனுடைய வார்த்தை மேல மனோ வாஞ்சியா இருக்கணுமா? யாரா நற்குணசாலி? யாரு? மனோ வாஞ்சை. வாஞ்ச வேற, மனோ வாஞ்ச வேற. நீங்க சின்ன புள்ளிகிட்ட ஒன்ன வச்சுட்டு சாப்பிடாதுன்னு சொன்னா நம்ம எப்போ போவோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், அது மனோ வாஞ்ச. அந்த மாதிரி பைபிள் எடுக்கிறோமா? அப்படின்னா நற்குணசாலி. அது அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே இருக்குன்னு சொன்ன குணசாலி கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், நான் அடையாளமா இருக்கிறேன். என்னை கொண்டு அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? எது கஷ்டமோ அதை ஈஸியா செய்வார். எதை அமீன் சொல்லுது? ஜெபிக்கிறது நம்ம வேலை, விடுவிக்குது அவர் வேலை. மோசே கோலை பிடிச்சிட்டு மட்டும் தான் நின்னாரு, பிளக்கிறது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார், உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். எத்தனை ஆமென் சொல்றது? சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை
செய்ய விரும்புகிறார். அதற்காக என்னை தெரிந்து கொண்டார். அதற்காக என்னை அழைச்சார். அதற்காக என்னை பிரித்தெடுத்தார். அவருக்காக என்ன இந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை வாழ வைக்கிறார். ஆமென். எந்திருக்கலாமா?